அர்ப்பணித்த அந்த மகத்தான மாமேதைகளில் ஒவ்வொருவராக நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு பொறுப்பில் விளக்கி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்கு அந்த அடிப்படையில் ஜமாலியா அரபிக் கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலம் தொட்டு இந்நாள் வரையிலும் ஏறக்குறைய ஒரு 40 வருடம் என்று நினைக்கிறேன். 40 வருடத்திற்கும் மேலாக ஆசிரியர் பணி, உலகத்தையே கண்டிராத ஒரு காலம், உலகத்தையே கண்டிராத ஒரு வாழ்க்கை. மதரசா என்பது வெளி உலகத்தை பார்க்க முடியாத அது ஒரு தனி உலகம். குர்ஆனும் ஹதீஸுமாகவே வாழ்ந்து விட்ட இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆக்கங்களையும் நூல் வடிவில் கொடுத்திருக்கிறார். இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிப்பாளர்களாக ஜமாலிகள் என்று யாரெல்லாம் இந்த சமூகத்தின் ஆளும் பெருந்தகைகளாக உலாவுக்கு சமூகம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் உருவாக்கிய மாமேதை ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் தான். இப்பொழுது மரியாதைக்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கு பொறுப்பில் வழங்கி நினைவு பரிசு வழங்கி அவர்களுக்கு பாராட்டுகிறது. இப்பொழுது இந்த பொருட்களில் தொகையை பெர்லின் ஆஜி அப்துல்லாஹ் நஜர் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துகிறார். மரியாதைக்குரிய மாவட்ட அரசு டவுன் காசி உஸ்தாத்னா பெருந்தகை அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹதீஸ் தொகுப்பை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களுடைய கரத்தால் இப்பொழுது முதல் பிரதியை பெர்லின் மீரான் ஹஜ்ஜர் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுடைய கரங்களால் பெறுகிறார். நாரே தக்பீர், அல்ஹம்துலில்லாஹ், நாரே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் மரியாதைக்குரிய மல்லிகை ஹாஜியார் அவர்கள் மேடைக்கு வந்து ஹஜ்ரத் அவர்கள் இதிலே அந்த சிறந்த நூலை வாங்கி செல்வார் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுது. வாங்க ஹாஜியா, வாங்க வாங்க. இன்னும் எப்பவுமே மேடை ஏறினதே கிடையாது இதுவரைக்கும். மார்க்க ரீதியாக நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மதுரையினுடைய பெரிய மகுடம், ஆனால் பின்னால் இருந்து எல்லாவற்றையும் ஊக்கப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு அருமையான ஒரு விருந்தகை ஹாஜியார் அவர்கள் எப்பவுமே மேடை ஏறினதில்லை. இன்னைக்கு கூட சொன்ன வார்த்தையர் தான், தயவுசெய்து மேடை ஏற்றி நீ வாங்க சொல்லிடுறாங்க, நான் நூல் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்காங்க. ஹஜ்ரத் கையால வாங்க விரும்பக்கூடியவர்கள் வாங்க, மேடைக்கு வந்து வாங்கிக்க. வா. மரியாதைக்குரிய முத்தக்கடை நமது சில்சிலை நிசாமியாவுடைய ஒரு பில்லராக இருக்கக்கூடிய தூணாக இருக்கக்கூடிய ரஃபீக் சார் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுடைய திருக்கரத்தால் இந்த நூலை பெறுகிறார். நேரம் அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் ஆசிரியர்கள் பெண்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நாம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஒத்தகடையை சார்ந்த நமக்கு ஒத்தகடை வட்டாரத்தினுடைய எல்லா நிகழ்வுகளுக்குமே எங்களோடு தோல் நின்று எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பில்லர், அதுல சொல்வதற்கு எங்களுக்கு பெருமை இருக்கிறது. நாயுடு ஹுசைன் இன்ஜினியர் அவர்கள், ஆர்கிடெக்சர் அவர்கள் மேடையில் வந்து ஹஜ்ரத் அவர்கள் நூலை பெற்றுக் கொள்ளுமாறு கண்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நூலை கொண்டோம். ரூபி இப்ராஹிம் கவிதைகள் எனக்குமே புரியல. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, முஸ்தபா காசிம் அவர்கள் சொல்லுவாங்க, அவங்க எழுதக்கூடிய அந்த வரிகள்ல எனக்குமே புரியாத சில வரிகள் இருக்கு. இந்த நூல் பெண்ணியம் சார்ந்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கவிதை என்று சொல்வார்கள். பெண்ண அப்பப்ப சில சமயங்களை புரிய முடியாத மாதிரியே இந்த கவிதைகள் சில சமயங்கள் புரியாம இருக்குது. அதனால அல்லாஹ் அதை புரிய வைக்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இப்பொழுது நிறைவாக நமது வாழ்நாள் சாதனையான மகத்தான மாமேதை